ட்ரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு பேச அரசியல் விமர்சகர் தோழர் வில்லவன் ராமதாஸ் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள் அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம். நடிகர் டான்ஸ் மாஸ்டர் ராகவா லாரன்ஸ் அவர் அரசியலுக்கு வர விருப்பம் தெரிவிச்சிருக்கிறார். மக்கள் கருத்து சொல்லணும், நீங்கள் வான்னா வருவேன், நீங்கள் நான் வரணும்னு விருப்பப்பட்டா வா நண்பா, வா அண்ணா, வா தம்பி அப்படின்ற மாரி நீங்கள் கமெண்ட்ஸில் எல்லாம் போட்டிங்கன்னா அதை முடிவு பொறுத்து நான் முடிவு பண்ணிவிடுவேன். ஏற்கனவே ரஜினி அவர்கள் அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் போதே எனக்கு அந்த ஆசை இருந்தது, நம்ம நல்லது பண்ண முடியும், நம்ம எதனா ஒரு ஆப்ரேஷனு ஏதோ ஒரு கல்வி உதவினா யார்கிட்ட போய் நிற்கிறோம், நம்மளே பவர்லன்ட்டா நம்ம இன்னும் பிரம்மாண்டமாக செய்யலாம் அப்படின்ற ஒரு கனவுனால் அப்பயே இருந்தோம். ஆனால் எங்கள் அம்மா மறுத்துட்டாங்க. விஜய் கட்சி ஆரம்பிக்கும் போது விஜய் என்னை கூப்பிட்டாரு, அப்பயும் எங்கள் அம்மா தடுத்துட்டாங்க. இப்போ விஜய் ஜெயிச்சிட்ட பிறகு ஓகே, நீங்கள் பிறகு எலெக்ஷனில் சாதி மதம் காசு இதெல்லாம் தேவையில்லை போல் அப்படி ஒரு நிலையை விஜய் உருவாக்கிட்டாரு. இப்போ போடாக்கண்ணான்னு எங்கள் அம்மா அனுப்பிச்சி விட்டாங்க. நான் ரெடி, நீங்கள் ரெடியான்ற மாரி கேட்டிருக்கிறாரு. நீங்கள் இவரோட அரசியல் வருகையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இவர் ராகவா லாரன்ஸ் மேலே அவர்களுடைய ஈவன் சோஷியல் சர்வீஸ் மேலே எனக்கு பெரிய மரியாதை இருந்தது கிடையாது. அது ஒரு உள்நோக்கத்தோடு செயல்படுவது அப்படிங்கிறத 2-3 விஷயங்களில் என்னால் ஓரளவு அனுமானிக்க முடிந்தது. ஜல்லிக்கட்டு விவகாரம் அட்டென்ஷனை அந்த கேதரிங்கை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணார். பிரச்சனை அதிகமான போது மற்றவர்கள் மேலே பழியை போட்டுட்டு சமூக விரோதிகள் உள்ளே பூந்துட்டாங்க. அந்த ரஜினி டெம்ப்ளேட்டை ரொம்ப ஸ்ட்ராங்காக பயன்படுத்தினது அவர் தான். போலீஸ் கொண்டு வந்த நரேட்டிவ் அது அப்படியே இது பண்ணார். எப்போ அதன் பிறகு கூட, அதாவது ஜல்லிக்கட்டு போராட்டத்தை தன்னுடைய பாப்புலாரிட்டிக்கு ஓன் பண்ண முயற்சி பண்ண அவர் லாரன்ஸு அதன் பிறகு போலீஸ் தாக்குதல் குறித்து வாயை திறக்கலை. ஆமாம், எல்லாத்துக்கும் இன்னொன்று 1 கோடி ரூபா பணம் தர்றேன், இல்லை அங்கே போய் பேசும்போது நான் செலவை நான் ஏற்றுக்கிறேன். இந்த மாதிரி இந்த கேதரிங்கை, அந்த தமிழ் தேசிய கூட்டத்தை 2009 க்ரௌட் எல்லாத்தையும் சீமான் வளைக்க முயற்சி பண்ணது போல் இவர் ஒரு முயற்சியை பண்ணார். ரொம்ப அசிங்கமான ஒரு இது. அண்ட் அதனாலேயே அவர் செய்கிற சோஷியல் சர்வீஸ் எல்லாம் ஒரு உள்நோக்கத்தோடு செய்கிறார் அப்படிங்கிற மாதிரி. அன்றைக்கி ப்ரெஸ் மீட்டில் அதாவது போலீஸ்காரங்க லட்டி சார்ஜ் பண்ணி கலைச்சிட்டு இருக்கிறாங்க, கொடூரமான தாக்குதல் நடத்திட்டு இருக்கிறாங்க. அப்போது அவங்க கூட இளைஞர்கள் எல்லாருமே அடி வாங்கி மண்டைகின்ற உடஞ்சிருக்குது, அங்கே எரியுது எல்லாம். அதுக்கு ஆதரவாக பேசாமல் நீங்கள் இதுக்கு பொறுப்பேற்றுக்கணும், நீங்கள் தானே ஆர்கனைஸ் பண்ணுறீங்க மாதிரி கேள்வி கேட்குறாங்க. நான்லாம் எதுவும் பண்ணல, நான் இங்கே ஒரு சீஃப் கெஸ்ட்டு, இவங்க தான் ஆர்கனைஸ் பண்ணது, இவனை கேளுங்கன்னு கை இன்னொரு நபர் மேலே காமிச்சு விட்டு கிளம்பினவர் தான் அவர். ஆள்காட்டி. ஓகே, இல்லை இது சினிமாக்காரர்களுடைய அவங்களோட வளர்ப்பிலிருந்து வர்ற ஒரு பிரச்சனை அது. ஏன்னா ஒரு ஹீரோவை எல்லாம் இப்படி தான் நடத்துவாங்க. அவருக்கு அழுங்காமல் கொண்டு போய் அவர் கையில் நீங்கள் அதிகாரத்தை கொடுத்தீங்கன்னா அவங்க மேற்கொண்டு செய்வாங்க. மற்ற எந்த ரிஸ்கையும் எடுத்துக்க மாட்டாங்க. ரிஸ்க் என்ன, மாடியிலேருந்து குதிக்கிற சீனுக்கு டூப் வச்சா பரவாயில்ல, இந்த படியிலேருந்து குதிக்கிற சீனுக்கே டூப் வைக்கிற அளவுக்கான சொகுசோட வளர்றவங்கன்றதுனால எப்போதும் நீ அதிகபட்சம் ஒரு ஹீரோலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நாளைக்கு 2 இல்லை 3 நிமிஷம் காட்சியில் வர்ற சீனை தான் ஒரு நாள் ஃபுல்லாக நடிப்பாங்க. சும்மா ஜஸ்ட் நடிச்சுட்டு போகிறது. டான்ஸ் மாஸ்டருக்கு வேண்டாம் அப்படி இருக்கலாம். பெரும்பாலான இதில் பார்த்தீங்கன்னா இவர் ஒரு கஷ்டப்பட்ட நிலையில இருந்து ஒரு டான்ஸராக இருந்து டான்ஸ் மாஸ்டர் ஆகி அப்படிதானே வர்றாரு. அவருக்கு இந்த ஆசை இப்போ தான் வருது. லாரன்ஸுக்கு விஜயை கம்பேர் பண்ணும்போது அவருக்கு சில அட்வான்டேஜஸ் தனக்கு இருக்கிறதா அவர் பார்க்குறாரு. அதனால தான் இவ்வளோ அவசரமாக சரி நம்மளும் இறங்கிடுவோமேன்னு பார்க்குறாரு. என்னென்ன அட்வான்டேஜ்? ஜோசப் விஜய், ராகவா லாரன்ஸ், அந்த கிறிஸ்டியன் ஹிந்து அதில் மேட்ச் ஆகுது. அவர் எப்படி பாப்புலர் ஆகுறாரு, அவர் எப்படி நிறைய பெண்கள் விரும்புகிறாங்க, இல்லை ரசிகர்கள் விரும்புகிறாங்க, நல்லா டான்ஸ் ஆடுறாரு. வேற ஒன்றும் இல்லை, அவர் டான்ஸர், இவர் டான்ஸ் மாஸ்டர். சரி, பஞ்ச் டைலாக் பேசுறது, இந்த சம்மந்தமே இல்லாமல் படத்தில் பஞ்ச் டைலாக் பேசுறது இவரும் செஞ்சுருக்காரு, அவரும் செஞ்சுருக்காரு. அட்வான்டேஜ்னு பார்த்தா விஜய் சின்ன பிள்ளையில பிறந்ததுலேருந்தே வசதி, இவர் கொஞ்சம் கஷ்டப்பட்டு மேலே வந்திருக்காரு. அப்புறம் வேற என்ன சொல்கிறது, சுயம்பு. விஜயாவது அப்பாவோட நிழலில் வந்தவர், லாரன்ஸுக்கு அந்த மாதிரி இல்லை. அண்ட் ரஜினிகாந்தோட இதை எடுக்கலாம், ஆன்மீகவாதி அப்படின்னு தன்னை காட்டிக்கலாம், சோஷியல் சர்வீஸ் பண்ணவன் அப்படிங்கிற டேக் இருக்கு. அம்மாவுக்கு முதல் கோயில் கட்டிய ஒரு நபர். என் அசிஸ்டண்ட் எல்லாம் எங்கேயோ போகும்போது நான் ஏன் அந்த லெவலுக்கு போகக்கூடாதுன்னு சில டைலாக் எல்லாம் கேட்டிருப்போம் இல்லையா. அதை போல் இவனோட இந்த பையனை விட நான் ஊர்பட்ட எனக்கு தகுதி எனக்கு இருக்குது, நான் ஏன் அண்டு முடி கொட்டினாலே பெரிய ஹீரோக்களுக்கு சினிமாங்கிற அரசியலுக்கு வரணுங்கிற ஒரு ஆசை இருக்கும் இல்லையா. தலைமுடி கொட்டிடுச்சு, ரைட்டு பாலிடிக்ஸ் போயிடலாம் அப்படின்ற மாதிரி அது ஒரு ஆடட் தகுதி ஆகிடுது இல்லை. ஒரு ரிட்டையர்மெண்ட் ஆப்ஷன், அவ்வளவுதான். இனி எல்லாம் ஒரு அட்வான்டேஜ் உண்டு. காஞ்சனா படம் இனிமேல் வராது, அவர் அரசியலுக்கு வந்துட்டாருன்னா அந்த வகையில் சமூகத்துக்கு ஒரு சர்வீஸ், அடுத்த சோஷியல் சர்வீஸ் அப்படி வச்சுக்கலாம். மற்றபடி இதுதான். என்னை விட தகுதி குறைவானவர்கள் வரும்போது இது ஆப்ஷன் 1. செகண்டாக நான் நினைக்கிறது என்னன்னு சொன்னால், இது ரைட் டைம்னு அவங்க நினைக்கிறாங்க ஜனங்க. அரசியல் இல்லை, அவர் மட்டும் இல்லை, இவர் விஜயோட இன்னொரு நண்பர், ஏற்கனவே அவரோட ஸ்ரீகாந்த்ன்ற நபர் இப்போ சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர் ஆயிட்டாரு. ஆமாம், விஜயோட இன்னொரு நண்பர் சஞ்சீவ்,
அவர்கிட்ட வந்து சமீபத்தில் அவர் ஏதோ ஒரு மேடையில் பேசுகிறார், டிவிகே மேடையில் பேசுகிறாரு. பேசிட்டு வந்த பிறகு நீங்கள் எதனா அமைச்சர் பதவி பொறுப்புகளையோ இல்லை எம்எல்ஏ பொறுப்பு எதனா பொறுப்பில் திருச்சி வருவீங்களா கிழக்கில் நிற்பீங்களான்னு கேட்டாங்க. கேட்கும்போது இப்போ நான் சொல்ல முடியாது, காலம் அதுக்கு பேசுவோம், நான் சொல்கிறேன் அப்புறம்ன்ற மாரி அவரும் அந்த விருப்பத்தை வெளிப்படுத்துகிறாரு. இது இல்லாமல் நடிகர் ஜெய் அவர்கிட்டயும் அப்படி கேள்வி கேட்ட போது அவரும் சரி இப்போ சொல்ல முடியாது, நேரம் வரும்ன்ற மாரி சொல்கிறாங்க. இன்னும் பல திரை பிரபலங்கள் வந்து அரசியலுக்கு வர்றதுக்கு ஆர்வமாக இருக்கு. அவங்க ஆர்வத்தை வெளிப்படுத்துறது மட்டும் கிடையாது, அதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குல்ல, வந்துருச்சு. அது வருது. ஏன் அப்படி? அதாவது அவர் பார்வைப்பட்டா போதும், விஜய் பார்வைப்பட்டா நம்ம ஆயிடலாம். ஸ்ரீநாத் வந்த பிறகு எல்லாருக்கும் வந்து எப்ப நான் பார்த்து நான் ஹீரோ, ஒரு காமெடியன், ஈவன் காமெடியில் கூட சேர்த்து இல்லாத ஒரு ஆள் மினிஸ்டர் ஆகும்போது எனக்கு அந்த வாய்ப்பு. இது எம்ஜிஆர் இடத்துல இது எம்ஜிஆரை வந்து மினிஸ்டர்ஸ் எல்லாம் மணிக்கணக்கில் பார்க்கறதுக்கு வெயிட் பண்ணுவாங்களா இதில் மினிஸ்டர்ஸ் வெயிட் பண்ணும்போது ஒரு குரூப் டான்ஸர் வந்து ரொம்ப சிம்பிளாக பார்த்துட்டு போயிடுவாங்க. இப்போ பிரபு சொல்லியிருக்காரு, பிரபு இல்லை அவங்க அண்ணன் சொல்லியிருக்காரு, ராம்குமார் சொல்லியிருக்காரு, வெளியில் எல்லாரும் ஆஃபீஸருங்க மினிஸ்டர்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, நான் வாழ்த்து சொல்லிட்டு போயிடலான்னு பார்த்தேன், அவர் உட்கார வச்சு 20 நிமிஷம் பேசினாரு அப்படின்னு. எம்ஜிஆர் பீரியடில் இதெல்லாம் நடக்கும். எம்ஜிஆருக்கு யாரை பிடிக்குமோ அவங்களுக்கு எல்லாம் கிடைக்கலாம். அவர் மேலவே அப்படி தானே கிடைச்சாரு. நடிகைக்கு சீட்டு கிடைக்கல, அவங்கள மேலவே உறுப்பினராக்க முடியலைன்ன உடனே கிடச்சிட வேண்டான்னு கிடச்சாரு. எம்ஜிஆருக்கு பிறகு கோடம்பாக்கத்தில் நடந்த கதையெல்லாம் கேட்டிங்கன்னா தெரியும். ஒரு தனி அமைச்சரவை, நான் சிஎம் ஆனால் யாரெல்லாம் மினிஸ்டர்னு சொல்லி பாக்யராஜ் சைடில் ஒரு டிஸ்கஷன் போனது, ராமராஜன் தனியாக ஒரு இது நடத்துனது, இந்த மாதிரி பல பேருக்கு வந்து அடுத்த ஜூனியர் எம்ஜிஆரா, சின்ன எம்ஜிஆர், பெரிய எம்ஜிஆர், மாநில எம்ஜிஆர்னு பல எம்ஜிஆர்கள் வந்து சினிமாவில் உருவானதுன்னு திரும்ப அந்த பொற்காலம் வந்ததா சினிமாக்காரங்க நம்புகிறாங்க. வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வெறுமனே ரெஃபரல், இவருக்கு அணுக்கமானவர்கள் யார் வேணால் மினிஸ்டர் ஆகிடலாம், நம்ம இப்படி வாய்ப்பு கிடைச்சா போதும் அப்படிங்கிற நிலைமை வந்ததுனால நாம் அதற்கு தகுதி உள்ளவர்கள் இப்போ எல்லாரும் நம்புறாங்க. ஏன் ஆகணும்? இப்போ விஜய் வந்து அரசியலுக்கு வரும்போது ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி வந்து சரி கிடையாது, திமுக ஒரு தீய சக்தி அப்படி இப்படின்னு பேசிட்டு வந்தார், மக்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு. லாகவர் ஆனன்ஸ் விஜயை புகழ்றார், விஜய் தான் எல்லாத்தையும் சரி பண்ணுறதா சொன்னார். அப்போ ஒரு நல்ல ஆட்சி அமைச்சிச்சு இல்லை? இப்போ இவருக்கு வர வேண்டிய தேவை ஒரு மோசமான சூழலில் மக்களை காப்பாற்றுறதுக்கு வரலாம். இப்போதான் நல்ல தலைவர் வந்துட்டாரு, இப்படி ஏன் வர தோணுது? இங்கே தான் தப்புன்றீங்க. அவர் சொன்னது என்ன? அவர் சிஎம் வரேன்னு சொன்னாரு, அவர் ரேஞ்சை மினிஸ்டர் லெவலுக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் அந்த பேட்டி, அந்த மினிஸ்டராக கூட சொல்கிறேன், ஏன் வரணும்? ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான். இப்போ அவர் முன்னாடி என்ன சொன்னார், நான் வந்து அப்போ ரஜினி வருவார், ரஜினி கூட நான் இருப்பேன். இப்போ ரஜினி வரல, விஜய் இருக்காரு, விஜய் கூட நான் இருப்பேங்கிறத பல பேர் இருக்காங்க. அவ்வளோதான். மினிஸ்டர் லெவலுக்கு ஸ்ரீநாத் எல்லாம் மினிஸ்டர் ஆகிட்டீங்க, நான் ஆகக்கூடாதா? அதான் கேள்வி, வேற ஒன்றும் இல்லை. என்னோட நண்பர் அந்த இடத்துல இருந்தா வருது. இதுல இந்த கதையை சொல்லும் போது அவர் ஒரு சினிமாத்தனமாவே கொண்டு வர்றாரு. அம்மா சென்டிமெண்ட், ஒரு குட்டி கதை. ஆமா, அதாவது கதை அது. கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதுன்னு ஒரு இது வேற. என்ன அந்த கதையை விட்டுருங்க. அம்மா வந்து அம்மா முடியாதுன்னாங்க. அதுல 2 விஷயத்த அவர் ரொம்ப ஸ்மார்ட்டா திணிக்கிறாரு. விஜய்க்கெல்லாம் முன்னாடியே நான் அரசியலுக்கு வர முடிவு பண்ணவன், அம்மா ஒத்துக்கலைங்கிறதுனால நான் அதை விட்டுட்டேன் இந்த முறை. ஆனால் இதில் ஒன்று சொல்கிறாரு பார்த்தீங்களா, ஜாதி மதம் இல்லை. இப்போ 2 ஆணவ கொலை நடந்தது, அது எதுக்காக நடந்துச்சு? பணத்துக்கா? இல்லை பொண்ணு பொண்ணு பார்த்துருக்க பையன் கஞ்சா அடிக்கிறான், இது அடிக்கிறான்ற கம்ப்ளைண்ட்டா? ஜாதி தானே, இவங்க போட்ட கேண்டிடேட்டு ஜாதி தானே. ஜாதி கலவரம் முன்னை விட ஜாஸ்தியாக இருக்குது. ஒரு அக்காவை தம்பி வெட்டி கொண்டானே, எதுக்கு? லவ் தான், கேஸ்ட்டு தான். எப்படி அது எப்படி பணத்தை ஒழிச்சிட்டாங்க? சரி ரைட்டு, ஆட்சியில் ஏடிஎம்கே உடைக்கிறதுக்கு காரணம்னு என்ன செய்தி வந்தது? யார் வெளிப்படையாக சவுக்கு சங்கர் சொல்கிறாரு, லீமா ரோஸ் பணம் கொடுத்தாங்க ஏடிஎம்கேக்குன்னு. அந்த 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 எம்எல்ஏஸ் தானே இங்கே வர்றாங்க. அதை ஒரிஜினா தானே ஸ்டில் இந்த கவர்மெண்ட்டோட அடுத்த சிஎம் அடுத்த இடத்துல அவர் தானே இருக்காரு, ஆக்டிங் சிஎம். அப்புறம் எங்கே இருந்து ஏதோ பணம் ஒழிஞ்சிருச்சு, ஜாதி ஒழிஞ்சிருச்சுன்னு இவங்க மம்மிக்கும் பையனுக்கும் தோன்றதெல்லாம் இதாகிடுமா? என்ன ஒன்று அவங்க அம்மாவுக்கு தோணியிருக்கும், ரைட் டைம். இதுக்கு முன்னாடி வந்தால் தமிழ்நாடு மாதிரி ஒரு இடத்துல ஒரு நடிகன் வந்து எக்ஸ்போஸ் ஆகிட்டா என்ன பண்ணுறதுன்னு பையனுக்காக கவலைப்பட்டிருப்பாங்க. இப்போ அது உண்மையிலே அவங்க தான் சொன்னாங்களா, இல்லை இவருக்கே பயந்துருச்சா? இல்லை, அதை நம்ம வந்து பெனிஃபிட் ஆஃப் டவுட் அவங்களுக்கே கொடுத்துருவோம். அம்மா அப்படி நினச்சிருக்கலாம், தான் புள்ள போய் வெயிலில் கஷ்டப்படணும், வேலை பார்க்கணுன்னு. இப்போ வேலையே இல்லையா, ரீல்ஸ் போட்டால் போதும், ஈஸி வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம், சோஷியல் மீடியாவில் முடிச்சுக்கலாம். அதனால தான் ஓட்டிங்க கூட இங்கே நடத்துறாரு. எங்கள் அரசியலுக்கு வர்றதுன்னா நீங்கள் வந்து கண்டெஸ்ட் பண்ண வேண்டியது. அது எதுக்கு மக்கள்கிட்ட வரனா வந்துட வேண்டியதானே? வேற ஒன்றும் இல்லை. அவர் என்ன பண்ணுறாருன்னா, போகும்போது தனியாக பொண்ணு கேட்டு போனால் அவ்வளோதான் இருக்காது, வெயிட்டாக இருக்காது. பக்கத்தில் ஒரு 10 பேரோட போகும்போது அதை மாதிரி இவர் என்ன செய்கிறாருன்னா, ஏற்கனவே ஏடிஎம் கேட்குறாங்க போய் பனையூர் வாசலில் நின்னாங்க, 1.5 மணி நேரம் செக்யூரிட்டி கேட்டை கூட திறக்கல. முன்னாள் அமைச்சர்கள் பின்கேட் வழியாக போனாங்க.
இது போயஸ் கார்டனில் கூட நடந்தது கிடையாது. சேர வரும்போது மரியாதையாக நடத்துவாங்க. இது அங்கே கூட நடந்தது கிடையாது. பின்வாசல் வழியாக உள்ளே போய் சேர்றாங்க. யாராலும் விஜய் முன்னால் கட்சியில் சேர முடியல. ஆமா, ஆட்சி வந்ததுக்கு பிறகு இவர் ஆதவர்ஜுன் அவங்க அந்த ரேஞ்ச் தான். இது அதுக்கும் கீழே இறக்கிடுவாங்க. ஸோ ஒரு ராயல் வெல்கம் வரணும்ல. ஹீரோ என்ட்ரி மாதிரி அட்லீஸ்ட் வந்து ஒரு செகண்ட் ஹீரோ லெவல்லையாவது அந்த ரிசப்ஷன் இருக்கணும்னு எதிர்பார்க்குறாரு போல இருக்கு. அவ்வளோதான். இது வேஸ்ட் பண்ணிட்டோம்னு தயங்குறாங்க. இதுதான் ரைட் டைம். ஜனங்க வந்து பொலிட்டிக்கலாக அவர்கள் அரசியல் சினிமாவின் வழியாக அரசியலை தேடும் ஆட்கள் நிறைய இருக்காங்க அப்படிங்கிற ரியலைசேஷனுக்கு அவங்க வந்திருக்காங்க. இந்த நம்பர் அவர்களுக்கு கவர்ச்சிகரமாக இருக்குது. சினிமாவோட வரலாறு அதுதான். அவங்க எதுவும் புதுசாலாம் முயற்சி பண்ண மாட்டாங்க. ஏற்கனவே எது ஓடிச்சோ அது பண்ணுவாங்க. ஓகே, 4 பேர் ஒரு பொண்ணை லவ் பண்ணுற கதையை ஒரு படம் எடுத்து ஓடிச்சுன்னா வரிசைக்கு அதே எடுப்பானுங்க. ஒரு பேய் படம்னா வரிசையா பேய் படம். பேய் படத்திலே காமெடி வந்து ஒரு படம் வந்தது, அதுக்கப்புறம் வரிசையா எல்லா பேய் படமும் காமெடி படம். அப்படிதான். அது அழிஞ்சு இப்போ சீப் போன்னு இப்போ ஜனங்க சொல்ற வரைக்கும் இதையே தான் அவங்க செய்வாங்க. அதே போல தான் ஒரு டேரக்டருக்கு படம் ஓடிடுச்சுன்னா மொத்த பேரும் அவங்க வீட்டு வாசலில் போய் குவிவாங்க. இது சினிமாவுக்கு வந்து நாவல்ட்டி எல்லாம் தமிழ் சினிமாவுக்கு கிடையவே கிடையாது. காப்பி. யார் பாப்புலர், யார் இப்போ பெருசாக, யார் பெரிய ஆளாக இருக்காங்க, பாப்புலராக இருக்காங்க, யாருக்கு மார்க்கெட் இருக்குது, அவங்க காலில் போய் விழுவுறதுங்கிறது சினிமாவினுடைய மரபு. இப்போ அதே போல் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த படம் தான் ஓடுது, நிர்பந்தமே கிடையாதுன்னு ரொம்ப ஈஸி இல்லை. நடிக்கிறத விட இப்போ பாலிடிக்ஸ் ஈஸியாக இருக்குல்ல. விஜய் வந்தபோது என்ன சொன்னோன்னா, இப்போ பாலிடிக்ஸ் வந்து நடிக்கிறத விட கஷ்டம் அப்படின்னு சொன்னோம். பட் அந்த ரூலை உடச்சிட்டாரு. இருக்கிறதுலே ஈஸியான வேலையை ஆக்கிட்டாங்க. ஏன்னா ஜனங்க அந்த அளவுக்கு வெறுமனே அதில் நம்ம பொறுப்பை நம்ம எடுத்துக்கணும். கடந்த 25 வருஷத்தில் என்டர்டெயின்மெண்ட்டை தவிர வேறு எதுவும் மக்களுக்கு தரப்படவே இல்லை. அதுக்கு மற்றதை வந்து கம்பல்சரி ஆக்கலை. வேறு விவாதங்கள், அந்த அரசியல் ரீதியான உரையாடலுக்கான தேவை இல்லை. அப்படி ஆனதுனால அவங்களோட மைண்டு ஃபுல்லாகவே என்டர்டெயின்மெண்ட் போய் எல்லாத்தையும் என்டர்டெயின்மெண்ட் வழியாக பார்க்க கற்றுக்கிட்டாச்சு. ஒரு கல்யாணத்தையும் சரி, ஒரு கல்யாணம் எதுவுமே ஒரு சினிமாட்டிக்காக இருக்கிறது போல் சமூகத்தில் நிறைய மாற்றம் நடந்திருக்கு. பொலிட்டிக்கல் ப்ரிஃபரன்ஸும் அப்படி தான் வந்திருக்கு. தேவையெல்லாம் இல்லை, எனக்கு பாப்புலராக இருக்கணும், ட்ரெண்டிங்கில் இருக்கணும், அவ்வளவுதான், அந்த லெவலில் இருந்தால் போதும்னு இவ்வளவு ஈஸியாக கிரவுண்ட் இருக்கும்போது நான் சீனியர், நான் ஏன் உள்ளே வரக்கூடாதுன்னு அவர் யோசிக்கிறார். அண்ட் எனக்கு அந்த ஃபர்தர் தகுதியெல்லாம் இருக்குது. இல்லை, அவர் நீங்கள் சொல்கிற மாதிரியே கூட அவர் மாற்றுத்திறனாளிக்கு வந்து டான்ஸ் ப்ரோக்ராம் நடத்துறது, அவங்களுக்கு டான்ஸ் சொல்லி தர்றது, அதேமாரி படிக்கிற பசங்களுக்கு உதவி பண்ணுறது, ஓப்பன் ஹார்ட் சர்ஜரிக்கு உதவி பண்ணுறது, இந்தமாரி பல விஷயங்களை செஞ்சிட்ருக்கிறாரு. ஆசிரமம் வச்சு நடத்துகிறாரு. ஒரு கடவுள் பற்றாளராக, ஒரு ஆன்மீகவாதியாக வந்து காட்டிக்கிறாரு. இப்படி ஏற்கனவே வந்து ஒரு ஒரு சமூக அக்கறை இருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கும்போது அவர் வர்றது கொஞ்சம் பரவாயில்ல தானே? அப்படி தானே பேசுகிறாங்க எல்லாம். இல்லை, அப்படி பேசுனா சமூக சேவையும் இதுவும் ஒன்றும் இல்லை. வாழ்க்கையை அர்ப்பணித்தவங்கெல்லாம் உண்டு. சரியா? இவர் தனக்கு பிடிச்ச வேற சினிமாக்காரங்க மற்றவங்கள பார்த்துட்டு இது ஒரு நமக்கு தேவைப்படுங்கிற மாதிரி ஒரு முதலீடுங்கிற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா தன்னுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக தன்னுடைய சோஷியல் சர்வீஸை ஒரு ட்ரம்ப் கார்டாக பயன்படுத்தாத போது தான் அது நிஜமான சர்வீஸ். அவரோட சோஷியல் சர்வீஸ் தான் ஒரு முகம்னு வச்சுக்கிட்டா, அவர் குறித்து ஸ்ரீரெட்டி ஒரு புகார் சொன்னாங்க, வெளிப்படையாக சொன்னாங்க. ரொம்ப மோசமான ஒரு குற்றச்சாட்டு அது. அந்த குற்றச்சாட்டுக்கு மறுத்து எல்லாம் எதுவும் பேசலை. படத்தில் வாய்ப்பு தரேன்னு தான் சொன்னார். அது கூட ஒரு ஆடிஷன் வச்சு ரொம்ப மீடியாலாம் கூப்பிட்டுறேன், உங்கள் முன்னாடியே ஒரு ஆடிஷன் வைக்கிறேன், நான் சொல்கிறதெல்லாம் அவங்க நடிச்சு காட்டட்டும், எனக்கு பிடிச்சிருக்கு, சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குன்னு அடுத்த படத்துலேயே நான் ஹீரோயின் ஆக்கிடுறேன் அப்படின்னாரு. ஓகே, ஹீரோயின் ஆக்குறாரு. அது எனக்கு நினைவு இல்லை. சொன்னாங்க அந்த கையாண்ட. ஆனால் அவங்க வந்து இவர் மேலே வச்ச சார்ஜஸ்லாம் கொடூரமான சார்ஜஸ். யோசிச்சு ஒரு நபர் அப்படி ஒரு குற்றச்சாட்டு வருதுன்னா, ஒரு மூன்றாம் நபர் அப்படி ஒரு குற்றச்சாட்டு வருது, யாரோ ரேண்டமாக ஒரு பொண்ணு வந்து வெளிப்படையாக அப்படி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அப்படி சொன்னால் அதுக்கு மறுக்கிறவன் வந்து இந்த மாதிரி தெனாவட்டா ரேண்டமாக ஒருத்தன் பதில் சொன்னால் மீடியாவோட எதிர்வினை எப்படி இருக்கும்? நான் இல்லைன்னு சொல்லணும், அவங்க நான் நிரூபிக்கிறேன்னு சொல்லணும், அவங்க பொய் சொல்கிறாங்கன்னு சொல்லணும். அதெல்லாம் இல்லாமல் நான் பார்த்துக்கிறேன், ரேண்டம் இதை வச்சு நான் ஆடிஷன் வச்சு அவங்களுக்கு செலக்ட் பண்ணுறேன்னு அந்த மாதிரி எகத்தாலமாக பேசினா நம்முடைய பதில் எப்படி இருக்கும்? நீங்கள் அவரோட சேரிட்டியை மட்டும் கணக்கில் எடுத்தீங்கன்னா இதை என்ன பண்ணுறது, எடுத்து வாரம் வச்சிடலாமா? அவர் அதை கிளைம் பண்ணுறாரு, நான் சேரிட்டி கொடுத்தேங்கிறது. அப்போது அரசியலுக்கு வரும்போது தான் வளர்த்தவர்களை பின்னால் நிறுத்துறாங்கன்னு சொன்னால் நீங்கள் அதனுடைய பலனை எதிர்பார்க்குறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் ரிட்டனை எதிர்பார்க்குறீங்கன்னா அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை நான் எதுக்கு தலையெழுத்துக்கு வச்சுட்டு கொண்டாடணும்? இந்த அறிவிப்பிலே கூட கடைசியில் அந்த 4 பேரை கூப்பிட்டு வச்சு ரைட், இந்த பையன் 2 வயசுலேருந்து நான் தான் வளர்த்துட்டு இருக்கிறேன், இந்தமாரி 70 பசங்களை வளர்க்குறேன், இது ஓகே, அது ஒரு தப்பு தான்றீங்க? இல்லை, இது வந்து என்னுடைய பார்வையில் இதை ஒரு கருவியாக, சமூக சேவையை ஒரு கருவியாக பயன்படுத்துறது தப்பு தான். இன்னொன்று, அரசியலுக்கான தகுதிகள் முற்றிலும் வேற. நீங்கள் சமூக சேவைக்கான தேவை வந்து வேறு. அப்படி பார்த்தீங்கன்னா இத்தனை 1000 மிஷனரிஸ் வந்து தங்களுடைய
பாதிரியார்களையும் கன்னியாஸ்திரிகளையும் சர்வீஸ்க்கு அனுப்புகிறாங்க. தண்ணி கூட இல்லாத இடத்துல தமிழ்நாட்டில் கைவிடப்படுகிற குழந்தைகளை வச்சு நடத்துகிற அன்பு இல்லம் மாதிரியான இதெல்லாம் வந்து நடத்துறது யார்? பாதிரியார்கள் தான் நடத்துகிறாங்க. அவங்களோட தகுதியானவங்களா? இன்னும் சில பேர் தன்னோட முழு வாழ்க்கையை வந்து அர்ப்பணித்தவர்கள் உண்டு, மருத்துவர்கள் உண்டு. வெளியில் ஒரு பைசா கன்சல்டேஷன் கூட பண்ணாமல் தான் வாழ்நாளையே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு தியாகம் பண்ண ஆசிரியர்கள் உண்டு. அந்த தியாகத்தோடலாம் ஒப்பிட்டா எக்ஸ்ட்ரா இருக்கிற பொழுது போகிறதுக்கு பண்ணுறதெல்லாம் இது இல்லை. சரியா? பைசா வச்சுட்டு அதை எல்லாரும் செய்வாங்க. லீமாரோஸ் கேட்டாங்கல்ல, பழகற்பையாக கேள்வி கேட்குறாரு. அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து இது எவ்வளோ பணம் கொடுத்தீங்க, நான் எவ்வளோ கட்டினேன், ஜிஎஸ்டி எவ்வளோ கட்டினேன், நான் எவ்வளோ கட்டினேன். அவங்க கூட ஸ்கூல்லாம் வச்சுருக்காங்க, அவங்க காட்டியிருக்கிறாங்க. அதாவது அது எல்லாமே செஞ்சிட முடியும். விஷயம் வந்து ஹிட்லர் கூட தன்னோட ஸ்டெனோகிராஃபர்ட்ட எல்லாம் ரொம்ப கைண்டாக தான் இருந்தார். அதுக்காக அந்த 60 லட்சம் பேரை கொண்டதை வந்து இது பண்ண முடியுமா, ஒப்பிட முடியுமா? சமூக சேவை எப்போ வரைக்கும் அது மரியாதைன்னா அதிலிருந்து பலனை எதிர்பார்க்காம ஒரு திருப்தியோடு செய்கிற போது, நான் அதையும் கூட அவர் திருப்தி இல்லாமல் செஞ்சால் கூட அந்த பெனிஃபிட் போட்டுங்கிறத, பட் அதை ஒரு தகுதியாக வைத்து கொண்டு அது அரசியலுக்கு வர்றதுக்கான ஒரு காடா அவரே வந்து அதில் சொல்கிறாரு, சீமானை நான் விமர்சிக்கும் போது தான் முதல் அரசியல்னா என்னன்னு எனக்கு அப்போ தான் தெரியுது. ஐயோ இவ்வளோ பெருசா இவ்வளோ பயங்கரமாக இருக்குமான்னு தெரியுது. அவருக்கு அரசியலை பற்றி பெருசாக தெரியாது. அதாவது அரசியல் தெரியணுன்ற அவசியமே கிடையாது. இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க வந்துட்டா போதும், இவங்களாம் நல்லவங்களா தானே பார்த்தோம், இவங்களாம் வந்துட்டா போதும்னு நினைக்கிறத பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, இது அப்படின்னா சமூகம் மெச்சூர் ஆகலைன்னு அர்த்தம். அந்த மாதிரி கமெண்ட் போடுறாங்கன்னா அவங்களுக்கு போதுமான அறிவு முதிர்ச்சி இல்லைன்னு அர்த்தம். சரியா? நல்லவங்க வர்றது அது வந்து இது அகைன் இவங்க சினிமாவை பார்த்து எல்லாமே குட்டிச்சோராக போயிருக்காங்கிறது தான் சிக்கல். கீழே இருக்கிறவனோட பிரச்சனையை வந்துட்டா பொறுப்பு வந்து தான் கற்றுக்க முடியாது அந்த மாதிரி விஷயமா? இல்லை, எதுவுமே தப்பு சரிங்கிறதுலாம் கிடையாது. ப்ராப்ளம் என்னன்னு சொன்னால் அவர் நம்முடைய மதிப்பீடு இனி அதாவது மார்க்கெட் வந்து இந்த கிரவுண்டு இப்படிப்பட்ட நபர்களை வரவேற்கும் அளவில் இருக்குன்னு அவங்க நம்புகிறாங்க. அதுதான் டேஞ்சர் சைன். யார் வேணால் வர்றது வராதது இல்லை. நம்ம வந்தால் சக்ஸஸ்ஃபுல்லாக எந்த கஷ்டமும் படாமல் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாம், அந்த அளவுக்கு ஏரியா வந்து நமக்கு சாதகமாக இருக்குன்னு அவங்க நம்புகிறாங்க. இந்த கோயிலில் கூட்டம் நிறைய இருக்குது, 2 பர்ஸ் கிடைக்கும், எக்ஸ்ட்ரா கிடைக்கும் அப்படின்னு ஒருத்தன் வெளியூர்லேருந்து வரான்ல திருவிழா நடக்கும்போது, இது அந்த மாதிரியான ஒரு படையெடுப்பு. இது நல்லா இருக்குது, 2 பர்ஸ் எக்ஸ்ட்ரா கிடைக்கும்னு வர்றது தான் சர்வீஸ். ஓகே, பாலிடிக்ஸ்க்கு வந்து நீங்கள் பாலிடிக்ஸே தெரியாமல் பாலிடிக்ஸில் என்ன சர்வீஸ் பண்ணுவீங்க? இப்போ வர்றாரு விஜய் வர்றாரு, இதே பேட்டர்னில் வந்திருக்காரு. எமன் ரேகா இது போச்சு, அந்த 100 நாள் வேலை திட்டம் பாதி பணம் போச்சு, முடிஞ்சது கதை. மற்றது இப்போ மீதி எதெல்லாம் ஒத்துக்க போகிறாங்கன்னு தெரியாது. மேக்கத்தாட்டு பேச்சே கிடையாது. காவிரி நீர் வரல, அனௌன்ஸ் ஒன்றும் இல்லை. அப்படியே சும்மா அது வந்து எக்ஸ்ட்ரா வேஸ்ட் லக்கேஜ் மாதிரி, டிஷ்யூ பேப்பர் மாதிரி இந்த பிரச்சனையெல்லாம் வெளியில் தூக்கி தமிழ்நாட்டில் ஒரு வாரம் கொந்தளிக்கிற மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே ஜஸ்ட் லைக் தட்னு போயிருக்கு. எங்கேருந்து வந்திருக்கு? இல்லை, அவரே முக்கியமாக பேசுகிற பிரச்சனை ஒரு பொருளாதார வளர்ச்சி, இதெல்லாம் மட்டும் இருந்தால் போதுமா சமூகத்துக்கு? பெண்கள் பாதுகாப்பு, குழந்தைகள் பெண்கள் பாதுகாப்பாக வாழ்கிறது தான் அவசியம்னாரு. ஆனால் இன்னைக்கு பாருங்கள், சேலம் ஆலந்தூர் அவங்க கட்சி நிர்வாகிகளே வந்து சேலம்லாம் வந்து ரொம்ப ஆயிரக்கணக்கான வீடியோஸ். ஆமாம், அவர் வந்து பெண்களை ஏமாற்றி, கணவன் இருந்த பெண்கள், வறுமையில் இருக்கிற பெண்கள், அவங்கள ஏமாற்றி பாலியல் வன்கொடுமை செஞ்சு அவங்க நண்பர்களுக்கு வீடியோ எடுத்து வச்சு மிரட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்குது. இதுவும் நடக்கதான் செய்து. இதுக்கும் வந்து நடவடிக்கை பெருசா. இதுவும் தான் சினிமாக்காரங்க இன்னும் வேகமாக ஆர்வமாக இங்கே வரதுக்கு காரணம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா பயத்தில் வீட்டை விட்டு வெளியில் வர மாட்டாங்க. ஆனால் இவ்வளவு பெரிய சிக்கல் ஆலந்தூரில் ஒன்று நடக்குது, அங்கே தூத்துக்குடியில் ஒன்று நடக்குது, இந்த பக்கம் சேலத்தில் ஒன்று நடக்குது. எல்லாமே அது மாதக்கணக்கில் பிரச்சனையாக விவாதிக்க வேண்டிய விஷயங்கள் கூட சர்வசாதாரணமாக நீர்த்து போயிடுது. முன்னணி விவாத இடத்துக்கு வர்றதே இல்லை. சட்டம் இல்லாமல் கோயிலுக்கு போனாருங்கிற நியூஸ் வந்துச்சுன்னா இதெல்லாம் சிம்பிளாக தட்டி விட்டு போயிருக்கும்போது டிவிகே மாதிரி கட்சிக்கு ராகவா லாரன்ஸ் மாதிரி ஆட்கள் வருது இன்னொரு அட்வான்டேஜ். ஏன்னா இந்த கிரவுண்டு வந்து முழுக்க என்டர்டெயின்மெண்ட்டால் நிரப்பப்படும் போது, நிஜமான அரசியல் பின்னுக்கு தள்ளப்படும் போது, செய்தி ஊடகங்கள் பொழுதுபோக்கு ஊடகங்களாக மாறும்போது அவர்களுடைய அரசியல் இன்னும் ஈஸி. மிச்சம் இருக்கிற இந்த 35% வெளியிலையும் என்டர்டெயின்மெண்ட்டை அரசியலாக கருதும் புதுசாக வர்றவங்க எல்லாரும் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு தாண்டி சொல்வார். அதாவது வெறும் வதந்திகள் வந்து இன்னைக்கு உண்மையான செய்திகளாக வந்து கொடூரமா இப்போ வரைக்கும் வந்து பெரம்பூரில் வந்து தினக்கும் நைட்டு விஜய் அவர்கள் வந்து மாறு வேஷத்தில் வந்து பெண்கள்லாம் பாதுகாப்பாக இருக்காங்களா, எல்லாம் சரியாக இருக்குதான்னு இப்போ வரைக்கும் பார்த்துட்டு போகிறார் அப்படின்னு பரப்பப்படுற செய்தியை பல பேர் வந்து நம்புகிறாங்க. ஸ்கூலில் சிக்கன் மட்டன் பிரியாணி இந்த மாதிரி நல்ல சாப்பாடு கேரளாவில் போகுது, அது தமிழ்நாட்டில் பண்ணுறாங்க, விஜய் பண்ணுறாருன்னு பரப்பப்படுற செய்தியை வந்து நம்பப்படுது. இப்படி பல செய்திகள், இது வேற உலகம், அது வேற உலகம் மாரி இன்னொரு உலகமா வந்து நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாத உடம்புக்கு எல்லா கிருமியும் வர்ற மாதிரி எல்லா அந்த பேரசைக்காரர்களும் படையெடுத்து வருகிற இடமா இது மாறிட்டு இருக்குங்கிற மாதிரி தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா
எதுக்குங்க நமக்கு எதுக்கு வம்பு அல்லது என்னால் அதை வெயிட்டை தாங்க முடியாதுன்னு நினச்ச எல்லாருமே இந்த அதிகாரத்தை டேஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. எது முன்பாவது குறைஞ்சபட்சம் ஒரு 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 அரசியலில் உள்ளே போகலாம் கற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இருந்தது. இப்போ அப்படியெல்லாம் இல்லை. இது ரொம்ப ஈஸி. நாம் வந்து ஜஸ்ட் ஒரு நம்ம பாப்புலாரிட்டி இருந்துச்சுன்னா நாம் அரசியலில் பெரிய ஆளாயிடலாம் அப்படின்னு ஸ்ட்ராங்காக ஒரு சினிமாக்காரனாக இருந்தால் அரசியலுக்கு வருவது ஈஸி அப்படின்னு நம்பியிருக்காங்க. இவங்கெல்லாம் நம்புகிறாங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் இது. அப்படின்னா இங்கே இன்னும் அப்போ இந்த நம்பிக்கை இவங்களுக்கு மட்டுமா வரும்? வெறும் என்டர்டெயின்மெண்ட் மட்டும் மக்களோட சாய்ஸாக இருக்குங்கிற பட்சத்தில் எல்லா மோசடிக்காரங்களும் வருவாங்க. ஏன்னா கிரவுண்ட் அப்படி இருக்குது. ஏற்று கேட்க மாட்டாங்க. ஒரு பாலியல் மோசடி பிரச்சனை இங்கே அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூ எத்தனை நாள் அரெஸ்ட் பண்ணாங்க? முதல் நாள் விசாரிச்சாங்க, 2வது நாள் அரெஸ்ட் பண்ணாங்க, சார்ஜ் ஷீட் போட்டு ஆள் தண்டனை கொடுக்கப்பட்டது. இப்போ இந்த மாதிரியான அது தொடர்ந்து விவாதிக்கப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. யார் அந்த சாருங்கிறத வச்சு தான் இவங்களோட பாதி வெற்றிக்கான வேலையை வந்து அவங்க பார்த்தாங்க. ஆனால் இன்னைக்கு யார் அந்த அணில் அப்படின்னு ஒரு இது ஓடி இருக்கணும், இந்த நேரத்துக்கு வந்திருக்கணும், வரவே இல்லை. அப்போ எல்லா வகையிலும் எல்லா மோசடிக்காரர்களும் கூட தெரிஞ்சும் அது பேசப்படல. அங்க தெரியல, இல்ல அங்க இருக்குதா இங்க வீடியோ எவிடன்ஸ் எல்லாம் இருக்கும், எல்லாமே இருக்கு. ஆனால் எதுவும் ஸோ இது வந்து இது நம்முடைய எல்லா திருட்டுத்தனத்துக்குமான ரொம்ப உகந்த காலம். இது ரைட் டைம் இதுதான் அப்படின்னு எல்லாரும் உணர்றாங்கங்கிறது லாரன்ஸ் சைட்லேருந்து இது வெளியில் வந்திருக்கு. வரலாமான்னா வரணும் வரக்கூடாதுங்கிறதுலாம் இல்லை. அந்த அது சினிமாத்தனமாக இதை அறிமுகமே சினிமாத்தனமாக இருக்கும்போது செயல்பாடும் சினிமாத்தனமாக தான் இருக்கும். அங்கே திருச்சி கிழக்கில் இவரை போல ஒருத்தரை நிறுத்த வேண்டிய தேவை எங்கேருந்து வருதுன்னு சொன்னால் ஸ்டில் அவங்களுக்கு இந்த கிரவுண்ட் இப்படி தான் இருக்காங்கிற பயம் இருக்கும். ஒரு பாப்புலர் ஃபேஸை இறக்கணும், ஆப்போசிஷனில் கொஞ்சம் அது ஒரு மக்களோட அதிருப்தியோ ஏதோ ஒன்று அக்யூமுலேட் ஆகி ஆதரவு குறைஞ்சதுன்னா இந்த கூட்டு வச்சிருக்கிற 2வது விஜயோட தொகுதி வேற, நம்மளுக்கு ஸ்பெஷலாக எல்லாம் கிடைக்கும், சிஎமோட டைரக்ட் தொகுதியாக இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் வாக்கு போட்டிருப்பாங்க. இன்னைக்கு கைவிடப்பட்டுருவோமோ, யாரோ ஒரு முகம் தெரியாத நம்பர் வந்துருவாருன்ற அச்சம் கூட அவங்களுக்கு இருக்கலாம். அதனால கூட இன்னும் நான் இல்லைனால பரவாயில்ல. அவர் அந்த இந்த இடத்துல தோல்வி வந்து அவங்களுக்கு பர்சனலாக ஒரு அவமானம். அவ்வளோ டீட்டெயிலாக போகலனாலும் கூட திருச்சி கிழக்கில் தோற்பது என்பது அவருக்கு பர்சனலாக வர்ற அவமானம்னு நினைக்கலாம். அந்த இடத்துல ஒரு வலுவான கேண்டிடேட்டாக நிறுத்தணும். அந்த கிறிஸ்டியன் ஐடென்டிட்டி அஸ் வெல் அஸ் சினிமா ஃபேஸ் இது எல்லாமே இருக்குங்கும் போது வெற்றி வந்து சேஃபாக இருக்கும்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் இதில் இருக்க இன்னொரு பிரச்சனை என்னென்னா, டிவிக்கே உள்ளரங்கில் இதுக்கு முன்னாடி ஒரு சினிமாக்காரன் நிறுத்தினா டிவிக்கேக்காரன் சந்தோஷப்படும் அப்பாடான்னு. இப்போ அப்படி இல்லைல்ல. இப்போ ஆமாம், இப்போ நாங்கள் இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கிறோம், ஏன் கட்சிக்காரனுக்கு கிடைக்கணும்னு நினைப்பான்ல, உள்ள அந்த பிரச்சனை வரும்ல. அப்புறம் இருக்கிற மினிஸ்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, லாரன்ஸ் உள்ள வந்து எம்எல்ஏ ஆகிட்டா அப்புறம் மினிஸ்ட்ரியில் இடம் கேட்பாரு. அப்போ யாரோட போர்ட்ஃபோலியோ இறக்குறது? இப்போ ஆல்ரெடி ஃபிக்ஸ் ஆகி நிறைய விட்டாச்சுல்ல, எல்லாருக்கும் பிரிச்சு. இந்த சிக்கல்லாம் வரும். அது இப்படி ஒரு பிரச்சனை வரலாம். பட் அது நமக்கு தேவையில்லாதது. ஓவராலாக நாம கருத வேண்டியது என்னன்னு சொன்னால், பொழுதுபோக்கு பாலிடிக்ஸுக்கு ஒரு வேல்யூ இருக்குன்னு இவங்க நம்புறாங்க. அதனால தான் அவர் முதல்ல முண்டிகிட்டு என்ன பண்றாருன்னா, எனக்கு அதுல அதிகபட்ச தகுதி இருக்குன்னு அவர் காட்டுறாரு. அண்ட் ரஜினியை இழுக்கிறதுக்கு ரீசன் என்னன்னா, இந்த பாக்ஸுக்கு வெளியில இருக்கிற ஓட்டு அவங்களுது. அவரை கொஞ்சம் ஐஸ் வச்சு இழுத்துட்டோம்னா அந்த ஓட்டை கொஞ்சம் கன்சாலிடேட் பண்ணலாம்னு இவருக்கு ஒரு கணக்கு இருக்கு. என்ன பண்றாங்களோ இல்லையோ, கொள்கை இதெல்லாம் தேவையில்ல, ஸ்ட்ராட்டஜி பண்ணிட்டு கிளம்பி வர்றாங்க. இந்த சேவை ஒரு டூலாக பயன்படுத்தும் போது அதை நாம் பெருசாக அதற்கு மதிப்பு கொடுக்கக்கூடாது. சர்வீஸ் பண்ணுறது இவங்க மட்டும் இல்லை, சினிமாக்காரங்க சர்வீஸுங்கிறது அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் எடுத்து கொட்டிக்கிட்டு சேர்த்த பிறகு ஒரு பொழுதுபோக்குக்காக பண்ணுறது. அவங்களுக்கு மற்றதெல்லாம் பண்ணி இதாக இருக்காது. ரைட், அதுக்கு மேலே என்ன பண்ண முடியும்? இப்போ 4 பிரியாணி திங்க முடியும் உங்களுக்கு? எல்லாமே வசதியாக எல்லா சௌகரியமும் கிடச்சிரும். சொந்த வீடு மெட்ராஸில் இருந்தாலும் கூட போய் ஹோட்டலில் தங்குற அளவுக்கு அவங்களால வசதியாக இருக்க முடியும். பல நடிகர்கள் அது பண்ணுறாங்க. அதுக்கும் இல்லைன்னு சொன்னால் ஒரு ஐடென்டிட்டிக்கு அல்லது வந்து சிஎஸ்ஆர் மாதிரி தன்னுடைய கணக்காட்டுறதுக்கு ஏதோ ஒரு இது பண்ணலாம். அதையும் ஒரு தகுதியாக்கக்கூடாதுங்கிறேன், அவ்வளவுதான். மொத்தமாக யாரினுடைய தியாகம் மதிக்கப்படணும்னா, யார் ஒருத்தன் தன்னுடைய தேவைகளை எல்லாம் எடுத்து ஓரம் வச்சுட்டு இந்த சேவைக்காக தன்னை அர்ப்பணிக்கிறானோ அதுதான் உங்களுக்கு வேல்யூ பண்ண வேண்டியது. ஒருவேளை விஜயோட கம்பேர் பண்ணிங்கன்னா லாரன்ஸோட சர்வீஸ் மகத்தானது. நான் அதில் மறுப்பே சொல்லலை. ஒரு 500 ரூபா காசை கூட எடுத்து வைக்காமல் அவரால் அவரே பண்ண முடியும். 500 ரூபா வச்சாருங்க, அவ்வளோதான். அதனால தான் சொன்னேன் மற்றவங்களுக்கு. சரியா? அந்த அளவில் ஒத்துக்கலாம். அதை வந்து நிராகரிக்கணுங்கிறது இல்லை. பட் அது ஒரு தகுதி அல்ல. அரசியலுக்கான தகுதிங்கிறது வேறு. மக்களுடைய தேவையை புரிந்து கொள்வதிலிருந்து, அவங்க கூட இருக்கிறதுலேருந்து, அவங்க வாழ்க்கையை ஒரு இதுலேருந்து இங்கே வந்து நீங்கள் சேரிட்டி தான் பண்ணுவீங்க. சேரிட்டி இல்லை விஷயம். ஒரு சைக்கிள் கொடுக்குற ஸ்கீமோ அல்லது பார்ப்பனர் அல்லாதவருக்கு அரசு வேலைகளில் இடம் கொடுக்கறதுங்கிறது
ஒரு அதிகாரத்தோட நல்ல வாழ்க்கையுடைய நிழல் கூட படாமல் இருந்த மக்களை ஒரு படி மேலே எடுத்து கொண்டு வந்து இன்னொரு இடத்துல விடுறது அதுவும் ஒரு 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 சேரிட்டியும் ஒண்ணு கிடையாது. அதான் அதுக்கெல்லாம் ஒரு கொள்கை வேணும், சித்தாந்தம் வேணும், அது எதுவுமே இல்லாம. ஆமா, அதுதான் இப்போ கொள்கை வேணான்ற நிலைமை வந்ததுனால தான் அவங்க தைரியமா வர்றாங்க. இப்போ கொள்கை பேசுறவனுக்கு தான் வழின்னு சொன்னா இப்போ அவங்களுக்கு கண்ணு முன்னாடி தெரியுது இல்ல, கொள்கையை பேசி கொண்டிருந்த கம்யூனிஸ்ட் கட்சிகளும் இவங்களும் இறங்கி ஒரு நடிகர்கிட்ட வர்றாங்கன்னா என்டையர் கிரவுண்ட் வந்து பாப்புலாரிட்டியை சார்ந்து இருக்கு. நானும் பாப்புலர் தானே, காஞ்சனா எடுத்திருக்கேன், அது ஓட விட்டது தான். 3 பாட்டு வந்திருக்கா? ஓகே, இது இந்த பேய் படம் ஒரே கதை 4 ஓட்டியிருக்காரு, இதையும் பார்க்குறானுங்க. அவர் அப்படி தான் நடிச்சிருப்பாரு. இவருடைய உளவியல் இப்படி தான் வேலை செஞ்சுருக்கும். ஆரம்பத்தில் ரொம்ப அதீத வறுமையில் இருந்து ஒரு குரூப் டான்ஸர் ஆகி ஆல் ஆஃப் அ சடன் அதற்கு மேலே குரூப் டான்ஸரோட அதிகபட்ச கனவு என்ன, தனியாக ஒரு பாட்டு கொரியோகிராஃபர் ஆகுறது, அல்லது தனியாக ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடி தன்னுடைய முகம் வெளியில் தெரியுது, அது கிடைக்குது. அதன் பிறகு டைரக்டர் ஆகுறாரு, ஹீரோ ஆகுறாரு, எல்லா இடத்துலையும் அவர் ஓரளவுக்கான வெற்றியை பார்த்த பிறகு நமக்கு ஓஹோ நம்ம நினைச்சிட்டு இருந்த மாதிரி இல்லை, நமக்கு ஏதோ சூப்பர் பவர் இருக்கு அப்படின்னு இவங்களுக்கு அவங்களே நம்ப ஆரம்பிச்சுவாங்க. அப்படி நம்புவாங்க கட்டாயமா. அது சினிமாவில் அது சர்வ நிச்சயமா நடக்கும். ஏன்னா மற்ற இடங்கள்ல நீங்க ஆஃபீஸ்லன்னா உங்களை எல்லாரும்லாம் பாராட்டிகிட்டே இருக்க மாட்டாங்க. ஒருத்தர் கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க, உங்களுக்கு மேலே ஒரு ஆள் இருக்கும். இல்லை நீங்கள் தான் இந்த கம்பெனி ஓனர்னா உங்கள் கஸ்டமர் உங்களை பார்த்து பயப்படணும்னு அவசியம் இல்லை, எதிர்ப்பை நீங்கள் கேட்பீங்க. ஆனால் சினிமாக்காரர்கள் தன்னை சுற்றி ஒரு சர்க்கிளை போட்டுப்பாங்க, தன்னை முகஸ்துதிக்கு மட்டுமே அதை வச்சுருப்பாங்க. அதில் என்ன ஆகும்னா எவனும் வந்து நெகட்டிவை சொல்ல மாட்டான். இப்போ நான் நெகட்டிவை சொல்லி நான் கெட்ட பேர் வாங்குறதுக்கா, அவன் ஐஸ் வைக்கிறான் நான் மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் ஐஸ் வச்சு இவங்களை வந்து தான் நான் ஒரு சராசரியான மனிதன் கிடையாது, அப்பாற்பட்டவன் அப்படின்றத அப்படின்னு அவங்க மண்டையில் திணிச்சிருவாங்க. சிலர் அதுலேருந்து தப்பிக்கலாம். நீங்கள் அதை தாண்டி பலரோடு உரையாடுகிறவர்கள், நீங்கள் விஜய் சேதுபதி எடுக்கலாம், ஈவன் ரஜினியை கூட எடுத்துக்கலாம். ரஜினிக்கு இந்த அளவுக்கு இருக்காதுனாலும் கூட ஏதோ ஒரு வகையில் அந்த சர்க்கிளுக்கு வெளியில் ஆட்களை கூப்பிட்டு பார்க்குற பழக்கம் அவருக்கு இருந்திருக்கும், இருந்தது. மற்றபடி பார்த்தீங்கன்னா சூர்யாவோ அவங்களோ ஏதோ ஒரு வகையில் தாண்டி அந்த அகரம்லாம் நடத்தும் போது அவங்க அந்த லேயரை தாண்டி அவங்க வெளியில் வர்றாங்க. அது இல்லாத நடிகர்கள் எல்லாருமே தன்னை வந்து ஒரு மகா சக்தி படைச்சவனா ஒரு சக்திமான் மாதிரி தான் அவங்க நினச்சிக்கிறாங்க. அது காணா போகும்போது கொலாப்ஸ் ஆகுறாங்க. அப்போ இவரும் அந்த மாதிரி நினச்சிட்டு வந்திருக்கலாம். இன்னொன்று அதெல்லாம் பத்தலைங்கும் போது தான் அவர் இந்த சோஷியல் சர்வீஸை ஒரு கார்டாக்குறாரு. ரைட், அதை நான் குறையெல்லாம் சொல்லலை. அம்மா கோயில் கட்டினது இது எல்லாமே என்னன்னு சொன்னால் ஒரு அட்டென்ஷன் சீக்கிங்கிற மாதிரி தான். அப்படி அந்த கணக்கில் வந்து பார்க்க வேண்டியிருக்கு. ஓகே, அம்மா கோயில் கட்டுறதா ரைட், அது நமக்கு எந்த அளவுக்குன்னு தெரில. அது யாருக்கு வேணால் கோயில் கட்டலாம். குஷ்பு கோயில் கட்டியிருக்காங்க, வேற இப்போ ரஜினி கோயில் கட்டியிருக்காங்க, நரேந்திர மோடி கோயில் கட்டியிருக்காங்க. கோயில் கட்டினதையும் ஒரு தகுதியாக்க முடியாது. ஆன்மீகங்கிறதையும் நான் அதில் அது ஒரு ஸோ ஓவராலாக பார்த்தா இதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது, அவ்வளோதான். பட் அது தகுதி இல்லை. ஒரு ஹீரோக்கள் இப்படி அவங்க வளர்ந்து வர்றது, அவர்களுடைய வளர்ப்பிலேயே ஹீரோவான பிறகு அவர்களுடைய சுற்றமே இப்படி இந்த மாதிரி ஒரு பேராசையை அவர்களுக்கு தூண்டும். நம்ம அப்படித்தான், நாம் ஒரு சிஎம் மெட்டீரியல் தான் அவங்க நம்புவாங்க. பட் இந்த முறை அவர் ரொம்ப கவனமாக சொல்கிறார். மினிஸ்டர் லெவலுக்கு தான் அவர் வந்து தன்னை நிறுத்துறாரு. ஐயா நான் உங்களுக்கு போட்டி இல்லைங்கிறார். ஓகே, நான் டான்ஸ் உனக்கு மாஸ்டர் தான் இல்லை, அதுலேயே ஒரு குத்து வச்சுட்டார் அவர். நான் அந்த மாதிரி பலது பண்ணியிருக்கேன். கலைஞர் அந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்காரு. அன்புமணி கூட கேட்டால் நிறைய பண்ணியிருக்காரு. விஜய் அவர்களோட பண்ணியிருக்காரு. ஒருத்தருக்கு மட்டும் ஆர்ட் ஆபரேஷனுக்கு பணம் கொடுத்தாருன்னு ஒருத்தருக்கு மட்டும் தான் இவர் கொடுத்துருக்காரு. ரைட், தன் அறியாமல் இந்த ஃப்ரைடேன் ஸ்லிப் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் இல்லைப்பா, நீ என்னை விட வெயிட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கள் இதை செய்கிறதுக்கு இன்னொரு நியாயமான காரணமும் சொல்கிறாங்க. அதையும் நம்ம மறுக்க வேண்டாம். என்னென்னா அவங்கள தேடி வர்றவங்க பலர் அவங்கள எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உண்டு. அது சினிமாவில் இன்னும் கூடுதலாகவே நடக்கும். அதனால அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட மாட்டிக்காமல் தவிர்க்கிறதுக்காக அப்படி அப்ரோச் பண்ணுறவங்கள எல்லாம் கழிச்சு கட்டுறதுக்காக ஒரு சுற்றத்தை அவங்க வச்சுருப்பாங்க. அது இது வந்து வெறுமனே அது அவங்களுடைய எப்படி சொல்கிறது, அவங்களோட ஒரு அற்பத்தனமான நடவடிக்கைன்னு நீங்கள் நினச்சிட வேண்டாம். ஹீரோக்கள் தன்னை சுற்றி ஒரு சர்க்கிளை வச்சிருக்கிறது வந்து அதுக்கு வேற ஒரு காரணமும் இருக்குது. அது நியாயம்தான்னு சொல்கிறாங்க, அதையும் பதிவு பண்ணிடுறேன். பட் அப்படி ஒரு சர்க்கிளை நீங்கள் வச்சுருந்தால் ரிசல்ட் வந்து இப்படி தான் நிற்கும். பட் நம்ம லைன் எடுத்துக்க வேண்டியது இது ஒன்று தான். ஓகே, நாம் இந்த இடத்துல இந்த திருவிழாவுக்கு போனால் பொருள் நிறைய கிடைக்கும் அப்படின்னு பாக்கெட் அடிக்கிறவங்க எல்லாரும் முடிவு பண்றாங்க. டேபிள் மேட்னு ஒரு ப்ராடக்ட் வந்தா போதும், அதுக்கப்புறம் அது எல்லா பிராண்டும் எடுத்துன்னு வந்து அந்த ப்ராடக்ட் இல்லை அது நம்ம இது வந்து இன்ஸ்டாகிராமோட இயல்பு. அது சரியா? ஒரு வீடியோ வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஹஸ்பண்டு இருக்காரு, அவர் கண்ணை மறைச்சிட்டு தன்னோட பாய் ஃப்ரெண்டை வெளியில் அனுப்புற மாதிரி ஒரு வீடியோ வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு வாரத்தில் 50,000 வீடியோ வரும். அதே மாதிரி ஒருத்தர் வந்து ரோட்டில் பார்க்கில் டேபிளை போட்டு பழத்தை எல்லாம் கட் பண்ணி விற்று போர்டு வச்சு விற்றாங்கன்னா உடனே அடுத்தது ஒரு குரூப் வரும்.
ஒருத்தர் பிள்ளைய வச்சு ஒரு கண்டென்ட் எடுத்தாங்கன்னா மாமியார் கண்டென்ட் எடுத்தாங்கன்னா மாமியார். இது வந்து படம் ஒருத்தர் படம் விற்றா இன்னொரு 100 படம். ஹோம் டூரு, ஃப்ரிட்ஜ் டூரு, கிச்சன் டூரு, ஆமாம், பாத்ரூம் டூரு எல்லாம் வந்துடும். இதனுடைய வெளிப்பாடு தான் இது. அவங்களுக்கு அது ஈஸியாக இருக்குல்ல. இப்போ வருவார்ல யாரோ ஒருத்தர் கஷ்டப்படுவாங்க வந்து இவருக்கு ஒரு ஜூனியர் ஒருத்தர் இருப்பார். அவர் யாரு? பாலா. ஆமாம், கேபிஒய் பாலா. கேபிஒய் பாலா. அவங்களுக்கு ஈஸியாக இருக்குல்ல. ஒரு சர்வீஸ் பண்ணுற, ஒரு ரீல்ஸை போடுற, அடி இங்கே வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அதே விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க, ஏன்டா அதை விளம்பரம் பண்ணுறீங்கன்னு. ஆனால் இப்போ ஒரு கவர்மெண்ட்டே அப்படி தான் இருக்குது. இனி யோசிச்சு பாருங்க, இன்னும் இந்த மாதிரி எத்தனை பேர் கிளம்புவாங்க? இன்ஸ்டால ஏகப்பட்ட டிக்கெட் இந்த மாதிரி இருக்கு. இன்னும் பல பேர் வரப்போறாங்க. நாம இவர் வர வரைக்கும் காத்திருக்கலாம். இன்னும் ரொம்ப ஜூனியர்லையும் ஜூனியர் யார் இருக்கு அதில் நடிகர்கள்லாம் இப்போனா பிரதீப் ரங்கராஜ் இந்த மாதிரி ஆட்கள் இருக்கிறாங்க. இல்லை, ஆனால் பிரதீப் லெவலுக்கு மோசமாக போகாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அதுக்குள்ளவே மோடி அங்கே இருக்காரு, சின்ன மோடி இங்கே இருக்காரு, இவங்க எல்லாருக்கும் பின்னாடி சூடு வச்சிருவாங்க. வயிறு காஞ்சதுன்னா புத்தி தன்னால் வேலை செய்யும். அதனால பிரதீப் ரங்கநாதன் லெவலுக்கு நாம வந்து பயப்பட தேவையில்லை. அதுக்கு முன்னாடியே ஒரு ரெக்கவரி சிவகார்த்திகேயன் லெவலுக்கு நம்ம பயத்தா போதும். பிரதீப் அளவுக்கு போகாது. இவ்வளவு நேரம் இந்த செய்தி குறித்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. நன்றி.